அந்த பரலோக வாழ்க்கைக்காக எதை வேண்டுமானால் இலக்கா நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முக்கியமான குறிக்கோளாய் இருப்பவர்கள் மாத்திரமே பரலோகத்தை பெற்றுக்கொள்வார்களே தவிர இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட நோக்கம் இல்லாமல் ஓடுகிற யாரும் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவர் மிக தெளிவாக சொல்கிறார், இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். நம்முடைய லட்சியம் என்ன? இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளுக்காக நாம் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், பாடுபடுகிறோம், கஷ்டப்படுகிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா இதெல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், அதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம், அதுதான் நம்முடைய லட்சியம். இந்த உலகத்தின் லட்சியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் இந்த உலகத்தில் எதெல்லாம் இழந்தாலும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நித்திய ஜீவனை இழந்துட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் பிறந்ததே வேஸ்ட், வாழ்ந்ததும் வேஸ்ட், வளர்ந்ததும் வேஸ்ட். ஆகவே நம்முடைய லட்சியம் அந்த பரலோகமாக இருக்குமானால் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்ள